முருகப்பெருமானை தொற்றவர்கள் கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருங்கரகமும் இருக்கும். வெறியாட்டம்னு ஒரு ஆட்டம் இருக்கு, அதில் நான்வெஜ் படையல் உண்டு. அந்த நான்வெஜ் படையல் முருகனுக்கான படையலாக உண்டு. முருகன் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது குன்றை பார்த்தா கூட முருகன் இருக்கிறார் நினைச்சாலே அங்க முருகர் வந்துருவார். சனியின் காரகத்துவங்கள் யாராச்சும் அடிபட்டிருந்தா சேயோனான முருகனை வழிபட்டால், முருகனை வணங்கும் போது பிள்ளையாருடன் சேர்ந்து வணங்கினீங்கன்னா இன்னும் அற்புதமான உங்களுக்கு அந்த மூலாதார மேன்மை வேறுபடும். முருகன் எனும் மந்திரம் என்ற இந்த ஆன்மீக நிகழ்வில் அடுத்ததாக நாடி வருபவரை கந்தன் தேடி ஓடி வந்து துணை நிற்பார். அப்படிப்பட்ட அந்த கந்தனை பற்றி யாமிருக்க பயமேன் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நாடி வந்துள்ள நாடி ஜோதிடர் மரியாதைக்குரிய ஜெயந்தி ரவி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாரம்பரிய ஜோதிடர் மரியாதைக்குரிய ஜெயந்தி ரவி அவர்கள் யாமிருக்க பயமேன் என்ற தலைப்பில் ரத்தின சுருக்கமாக. அம்மா வணக்கம். எனக்கு வராகி டிவி சேனல் எனக்கு பேச்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ராஜலட்சுமி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சொற்பொழிவு ஆற்றல் கிடையாது, ஆனால் யதார்த்தமாக பேசுவேன். என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சில விஷயத்தில் நான் யாமிருக்க பயமேன், அது எனக்கு பொருத்தமான தலைப்பு. ஏன்னா நான் ரொம்ப பயந்த சுபாவம், பேச்சு வராது. ஒரு 4 வயசு வரைக்கும் சரியாக பேச மாட்டேன், யார் கூட பேசுறது பயம். இப்போ வரைக்கும் அந்த பயம் இருக்கும். அதனால் ஒரு வெளி உலகத்தை பார்க்காத ஒரு பெண்மணியாக இருந்தவள் கணவர் மறைவுக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்த்து யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற பூவு பொட்டோட வெளியே நிற்கிறேன். இது இதுக்கு காரணம் முருகப்பெருமான் தான். என்னுடைய அருமையான நான் எப்போவுமே கந்த சஷ்டி கவசத்தை எப்போதுமே கேட்டுக்கொண்டு இருப்பேன். காலையில் மாலையில் ஏதாச்சும் சின்ன கஷ்டம் பயம் எது வந்தாலும் கந்த சஷ்டி கவசம் தான் எனக்கு. வேற மந்திரங்கள் தெரியாது, முருகன் என்ற மந்திரம் மட்டுமே தெரியும். நீங்கள் சொல்கிற அத்தனை வார்த்தைகள் எனக்கு தெரியாது, ஆனால் முருகன் மட்டும்தான் என் கூட இருக்கிறார். பாமன் சுவாமிகள் எனக்கு அற்புதமான ஒரு குரு. அவர்கிட்ட போய் எனக்கு 2 குழந்தைகளுக்கு திருமணம் ஆனதும் அவருடைய அற்புத செயல்கள். இந்த மாதிரி முருகனும் பாமன் சுவாமிகள் என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்தவங்க. இதில் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த காரணமும் முருகப்பெருமான் தான். வாக்கு ஜோதிடம் படித்தது கிடையாது, என் கணவருடன் பயணித்ததில் ஜோதிடம் உதித்தது என்னிடம், அவ்வளோதான். இது தவிர எனக்கு ஜோதிடத்தை பற்றி முழுமையான நாடி ஜோதிடம், கிரக சேர்க்கையை வைத்து பேசுவது, கால சுற்றை வச்சு எடுப்பது, வரும்போது பிரசனம் பார்த்து எடுப்பது, இது மட்டும்தான். நான் பாரம்பரிய ஜோதிடம் கிடையாது. இதற்கு காரணமும் முருகன் தான். ஆனால் நான் சொல்வது அனைத்தும் பழிக்கும் அப்படிம்பாங்க. அதே போல் நான் சொல்கிற ஒவ்வொரு சேனல்லையும் எந்த புக்கையும் பார்த்து படிப்பது இல்லை. எனக்கு என் மனதில் தோன்றியதை, நான் என்ன யோசிக்கிறேனோ, நான் என்ன செயல்பாடு படுத்திக்கிட்டு இருக்கணும், அதை மட்டும்தான் நான் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பேசுகிறது. அதனுடைய வரவேற்பும் எனக்கு அதிகமாக கிடைத்தது. அதுக்கு காரணமும் முருகப்பெருமான் தான். என்னுடைய ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் முருகப்பெருமான் என்னுடன் துணை நிற்கிறார். அதனுடன் பாமன் சுவாமிகளும் துணை நிற்கிறார். இந்த முருகப்பெருமானை தொற்றவர்கள் கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருங்கரகமும் இருக்கும். முருகனை தொடுபவர்களுக்கு பிள்ளையார் அருளும் இருக்கும். ஏன் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் அருள் இருக்குது அப்படிங்கிற இருக்குதுன்னா, அண்ணன் தம்பிகள் மட்டுமல்ல. முருகன்கிறது செவ்வாய்ங்கிறது மண் தத்துவம், பிள்ளையாருங்கிறது மூலாதாரம். மூலாதாரம் என்பது மண்ணுடைய தத்துவத்துக்குரியது. இந்த 2ஐயும் ஒன்னா இயக்கினால்தான் உங்களுக்கு எல்லாமே செயல்படும். அதனால முருகனை வணங்கும் போது பிள்ளையாருடன் சேர்ந்து வணங்கினீங்கன்னா இன்னும் அற்புதமான உங்களுக்கு அந்த மூலாதார மேன்மை வேறுபடும். எனக்கு முருகனை தொட்ட பிறகுதான் பிள்ளையாரை தொடுதலே வந்தது. அதனால முருகன் என் மூச்சாக இருந்தாலும் உடலாக பிள்ளையார் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த 2 தெய்வத்தை ஆட்கொண்டு தான் நான் இந்த நாடி ஜோதிடம் இந்த ஸ்டேஜில், இது என்னுடைய 2வது ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய அற்புத விளக்கங்களாக இருக்குது. என்னால் யாமிருக்க பயமேன்ங்கிற தலைப்பு எனக்கு பொருத்தமான தலைப்பு. இது அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுக்கல. இதுவும் முருகப்பெருமானுடைய அற்புதம் தான். அதனால் முருகனை வழிபடுவோர், முருகனை தியானிப்பவர்கள், முருகன் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது குன்றை பார்த்தா கூட முருகன் இருக்கிறார் நினைச்சாலே அங்கே முருகர் வந்துடுவார். அதனால குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். சேயோன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. சேயோன்கிறது மழலை அப்படிங்கிறது. இன்னொன்று சேயோன்கிறது 5 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்களை குறிப்பதாக இருக்கும்.
5 தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஆண்களை குறிப்பதாக இருக்கும். 5 தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஆண்னா என் முப்பாட்டன் பூட்டனுடைய பூட்டன் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி தலைமுறையில் என்னுடைய மூதாதையர்களுடைய வம்சம் தான் சேயோன். அப்போங்கும்போது சேயோன்கிறது என் மூதாதையர்களை வழிபட்ட முறைக்கு முருகன் வழிபாடு முறையும் ஒன்றுதான். அதனால முருகன் வழிபாட்டில் சேயோனாக முப்பாட்டனை வழிபாடு முறையும் ஒன்றாக தான் இருக்கிறது. அதனால சனியின் காரகத்துவங்கள் யாராச்சும் அடிபட்டிருந்தா சேயோனான முருகனை வழிபட்டால் சனி இருக்கும் வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாவதும் அதனால்தான். அதனால அந்த வழிபாடு கரெக்டாக நம்ம முப்பாட்டன் வழிபாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வெறியாட்டம்னு ஒரு ஆட்டம் இருக்கு, அதில் நான்வெஜ் படையல் உண்டு. அந்த நான்வெஜ் படையல் முருகனுக்கான படையலாக உண்டு. திணையில் ரத்தம் கலக்குதல் அப்படின்னு உண்டு. அதுவும் யாமேற்க பயமேங்கிற தைரியத்தில் இதை சொல்லுறேன். ஓகேவா? அதனால நான் பங்குனி உத்திர வழிபாட்டில் முருகருக்கு திருமணம், அந்த பங்குனி உத்திர வழிபாட்டில் சாஸ்தா வழிபாடில் ஆடு வெட்டி கும்பிடுவாங்க. அதனால இது ரெண்டும் முன்னோர்கள் 3 நிலை வழிபாடுகள் உண்டு முருகனுக்கு. முதல் நிலை வழிபாடு வந்து நான்வெஜ் அசைவ வழிபாடு. அடுத்த பிறகுதான் நம்மளுடைய வழிபாடு முறைகள் மாறியது. கடைசியாக 3வது முறை சம்ஸ்கிருத வழிபாடு முறையாக இப்போது உட்புகுந்துள்ளது. இதனால முருகன் முன்னோர் வழிபாடு முறைகளில் நம் கிராமப்புறங்களில் இன்னும் வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய தலைப்பு யாமேற்க பயமின் சரியா தானே இருக்கு. நன்றி, வணக்கம்.